Hi viewers, welcome to Tom Math 10th Standard Maths lesson Mensuration example number 7.7. From a solid cylinder whose height is 2.4 cm and diameter 1.4 cm, a conical cavity of the same height and base is hollowed out. Find the total surface area of the remaining solid. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சாலிட் சிலிண்டர். அந்த சாலிட் சிலிண்டரில் இருந்துட்டு சேம் ஹைட், இந்த சிலிண்டரோட ஹைட் அண்ட் ரேடியஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அதே ஹைட்டில் அதே ரேடியஸில் அதில் இருந்து உட்பக்கம் வந்துட்டு ஒரு கோனிக்கல் கேவிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. கோனிக்கல் கேவிட்டின்னு என்ன? அந்த கோன் ஷேப்பை கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அங்கே ஒரு குழி வரும், அதுதான் வந்துட்டு கோனிக்கல் கேவிட்டி. சரியா? ஒரு கோனை கட் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ ஃபிகரில் பாருங்கள், இது வந்துட்டு ஒரு சிலிண்டர். சரியா? சிலிண்டரில் உட்பக்கம் நம்மளுக்கு வெளியே தெரியறதுக்காக அப்படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பட் சர்ஃபேஸ் ஏரியா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. சிலிண்டரோட சர்க்குலர் சர்ஃபேஸ் ஏரியா எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. உள்பக்கம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கும் இந்த ரேடியஸ்க்கும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு கோன் ஷேப்பை உட்பக்கம் வந்துட்டு வெட்டி எடுத்துடுறாங்க. சரியா? ஹாலோடு அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அது வெட்டி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சாலிட் தான் கிடைக்கும். இப்போ இந்த சாலிடுக்கு வந்துட்டு நமக்கு எதுவுமே நேம் கொடுக்க முடியாது. சரியா? ஃபுல்லாக ஒரு சிலிண்டர் இருக்குன்னா அதுக்கு சிலிண்டர்னு சொல்லலாம், கோன்னா கோன் சொல்லலாம். இப்போ ஒரு சிலிண்டர்லேருந்து கோன் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கும் இல்லையா, அதான் ரிமைனிங் சாலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ரிமைனிங் சாலிடுக்கு தான் நமக்கு கொஸ்டின். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2.4 cm அண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்கு அண்ட் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 1.4 cm டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன வரும்? சென்டர் பாயிண்டில் இருந்து இந்த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் வரைக்கும் இருக்கிறத ரேடியஸ். சரியா? ரேடியஸ் 1.4 டயாமீட்டர்னால் ரேடியஸ் 0.7 cm. ஸோ கால்குலேஷன் அப்போ இந்த 0.7 எப்படி வந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதே ஹைட் அதே ரேடியஸ்ங்கிறப்ப நம்மளுக்கு பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு சிலிண்டரில் வெட்டி எடுத்திருப்பாங்க. ஓகே, இதுதான் ரிமைனிங் சாலிட். இப்போ இதுக்கு டிஎஸ்சி கண்டுபிடிக்கணும். டிஎஸ்சி ஆஃப் ரிமைனிங் சாலிட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஷேப் என்னென்னு பார்த்திங்கன்னா சிலிண்டர் அண்டு கோன். சரியா? சிலிண்டர் அண்டு கோன் ரெண்டு ஷேப் எடுத்துக்கிறாங்க. இப்போ சிலிண்டரோட ஹைட் அப்படிங்கிறப்ப கோனுக்கும் அதே தான் ஹைட் இல்லையா? சேம் ஹைட் அண்ட் சேம் பேஸ்னு கொடுத்துருக்கப்ப ஹைட் அண்ட் பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் ஆர் சேம். ஓகே, ரெண்டுக்குமே ஹைட் சேம், அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். ஹெச்னு எடுத்தால் இங்கேயும் ஹெச்னு எடுத்துக்கங்க. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரேடியஸ் கிடைக்கும். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் 1.4 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ 14 எடுத்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 7 டைம்ஸ் இருக்கும். 14ல் 7 வந்து 7 டைம்ஸ் 2 இருக்கும். ஸோ 0.7. 14ல் 2 வந்துட்டு 7 டைம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர்லேயும் வந்துட்டு ஒரு டெசிமல் பிளேஸ் வைக்கணும் அப்படிங்கிறனால 0.7 சொல்லிடலாம். 0.7 cm. ஓகே, ரேடியஸ் ஆஃப் த கோன் இஸ் ஆல்சோ சேம். இங்கேயும் 0.7 cm தான் கிடைக்கும். இப்போ ரெண்டுமே சேம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எதுவுமே வேரி ஆகாது. ஹெச் அண்ட் ஆர், இங்கேயும் ஹெச் அண்ட் ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் சாலிட் இதோட டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ ஆஃப் ரிமைனிங் சாலிட் கேட்டிருக்காங்க. இப்போ டிஎஸ்ஏங்கிறது என்னது? நமக்கு வெளியே தெரியக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட எந்த சர்ஃபேஸ் ஏரியாலாம் நமக்கு வெளியே தெரியுதோ அதுதான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம்லேருந்து போகலாம். பாட்டமில் ஒரு சர்க்கிள் வெளியே தெரியும், டாப் சர்க்கிள் நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். சரியா? அப்போ தனித்தனியாக நம்ம போர்ஷன் எடுக்கத்தான் முடியும். நம்ம சிலிண்டர்னால் டிஎஸ்ஏக்கு ஃபார்முலா தெரியும், கோன் அப்படின்னாலும் டிஎஸ்ஏ ஃபார்முலா தெரியும். பட் நம்மளுக்கு ரிமைனிங் சாலிட் எந்த ஷேப்னே சொல்ல முடியாது. அப்போ நம்ம எந்த பாகம்லாம் நம்ம தனித்தனியாக எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ பாட்டம் சர்க்கிளுக்கு ஏரியா எடுக்க போகிறோம். ஏரியா ஆஃப் பாட்டம் அப்படிங்கிறப்ப சர்க்கிள் ஏரியா. அண்ட் தென் இந்த நம்ம கேவிட்டி எங்கே இருக்குது? நம்ம உள்பக்கம்தான் கேவிட்டி வந்திருக்கு. சரியா? அந்த கோனிக்கல் ஷேப் கேவிட்டி வந்துட்டு அந்த சிலிண்டரோட உட்பக்கம் வந்திருக்கு. அப்போ வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஏ எதுவுமே சஃபர் ஆக போகிறதில்ல. இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கலாம்.
பாட்டம் சர்க்கிள் எடுத்துக்கிறோம், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கிறோம், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். சரி, ஓகே. இப்போ டாப் சர்க்கிள் இல்லை, அதனால் விட்டுறலாம். உட்பக்கம் வர்றப்ப நம்மளுக்கு ஒரு வி ஷேப், அதாவது கோனிக்கல் ஷேப். ஹைட் அண்ட் ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், சர்க்குலர் ஏரியா ஆஃப் கோன். ஸோ நம்ம இப்போ என்னென்ன எடுக்க போகிறோம்னு பாருங்கள், ஏரியா ஆஃப் பேஸ், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் அண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் கோன். இது மூணு சேர்த்தா தான் இந்த ரிமைனிங் சாலிடுக்கு நம்மளுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்க முடியும். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட். என்னென்ன ஏரியா எடுக்க போகிறோம், ஏரியா ஆஃப் பேஸ், ஏரியா ஆஃப் பேஸ் அது என்னது சர்க்கிள், சரியா? ஓகே, ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் எடுத்தாச்சு. ப்ளஸ் அது கூட என்ன எடுக்க போகிறோம், சிஎஸ்ஏ ஆஃப் கோன். ஸோ இது மூணோட ஃபார்முலாவை எடுத்துக்கலாப்பா. ஏரியா ஆஃப் பேஸுங்கிறப்ப அது சர்க்கிள். ஸோ பை ஆர் ஸ்கொயர், சர்க்கிள்க்கும் அதே ரேடியஸ் தான், பை ஆர் ஸ்கொயர். ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்ன, 2 பை ஆர் ஹெச், ஓகேவா? ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் கோன்கிறப்ப பை ஆர் எல். ஸோ நமக்கு இப்போ வந்துட்டு ரேடியஸ் இருக்குது, ஹைட் இருக்குது, பட் நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன் இல்லை. நம்ம அதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டுங்கிறது இந்த லைன், சாய்வாக இருக்கக்கூடிய தளம் இல்லையா, ஸ்லாண்ட் ஹைட். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச் எவ்வளோ, 2.4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரேடியஸ் 0.7 ஹோல் ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயருக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 576. அப்போ 2 டெசிமல் பிளேஸ் வைக்கணும். அப்போ 5.76 ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49. அப்போ 0.7 இன்ட்டு 0.7, அப்போ 0.49. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ, 2.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் நம்ம. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 2.5 சென்டிமீட்டர். ஓகே, இதை நம்ம இப்போ இதில் காமனாக என்னென்னலாம் வெளியெடுக்க முடியும்னு பாருங்கள். 1 டைம் பை வந்துட்டு இந்த 3 ஃபார்முலாலேயுமே இருக்குது, 1 டைம் பை 3 ஃபார்முலாலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் பவர் தான் எடுக்கணும் எப்பயுமே. ஸோ ஆர் ஸ்கொயர் இருந்தாலுமே ஆரோட லோவஸ்ட் பவருங்கிறப்ப பவர் 1 தான் நமக்கு லோவஸ்ட். ஸோ 1 டைம் ஆர் தான் நம்ம வெளியெடுக்க முடியும். ஸோ 1 டைம் பை அண்ட் 1 டைம் ஆர் நம்ம வெளியெடுக்கலாம். ஸோ இது மட்டும் 1 டைம் பை 1 டைம் ஆர் மட்டும் தான் இந்த 3 ஃபார்முலாலேயுமே நம்மளுக்கு காமனாக இருக்குது, அது மட்டும் நம்ம வெளியெடுக்கலாம். இப்போ 1 டைம் பை அண்டு 1 டைம் ஆர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் ஒரு டைம் பை ஒரு டைம் ஆர் எடுத்தது போக ரிமைனிங் என்ன இருக்கும், 1 டைம் ஆர். தென் நீங்கள் சைன் என்ன எடுத்துருக்கோமோ அதையே போட்டுக்குங்க. இப்போ 1 டைம் பை ஆர் வெளியே வந்துட்டால் 2 இன்ட்டு ஹெச் ரிமைனிங் இருக்கும். தென் ப்ளஸ் சைன் 1 டைம் பை 1 டைம் ஆர் வந்துருச்சுன்னா 1 டைம் எல் மட்டும் உள்ளே இருக்கும். ஓகே, இவ்வளோ தான். இதில் இப்போ வந்துட்டு நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பை வேல்யூ 22/7 அண்ட் ரேடியஸ் 0.7 இன்ட்டு ரேடியஸ் 0.7 ப்ளஸ் 2 இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2.4 ப்ளஸ் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 2.5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டைம் 7 இருக்கும், இங்கே 0.1 டைம் 7 இருக்கும். ஓகேவா? ஸோ 22 இன்ட்டு 0.1 2.2 இன்ட்டு 0.7 ப்ளஸ் 2 இன்ட்டு 2.4 அப்படிங்கிறப்ப 4.8 ப்ளஸ் 2.5. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 3 டேர்ம்ஸையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 2.2 இன்ட்டு இப்போ வந்துட்டு டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்துக்கலாம். 7 ப்ளஸ் 8 15, 15 ப்ளஸ் 5 20. இப்போ 20க்கு 0, 2 வந்துட்டு இந்த பொசிஷனுக்கு கேரி ஆகும். 2 ப்ளஸ் 4 6, 6 ப்ளஸ் 2 8. இப்போ 8.0. ஓகேவா? 8.0 நமக்கு இங்கே கிடைக்குது. இப்போ வந்துட்டு 8ன்னு எடுத்துக்கலாம், ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம். 8ஆல் 2.2 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 8s are 16, ரிமைண்டர் 1. அண்ட் எகெயின் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 16 ப்ளஸ் 1 17. ஸோ 17 பாயிண்ட். நம்ம இங்கே டெசிமல் பிளேஸ் கன்சிடர் பண்ணவே இல்லை, இங்கே மட்டும் தான் டெசிமல் பிளேஸ். ஸோ ஆன்சரில் ஒரு டெசிமல் பிளேஸ் மட்டும் வைங்க. ஸோ TSA ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இஸ் 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு யூனிட் வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். TSA of remaining solid is 17.6 centimeter square. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.